வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி தாங்க. இப்ப நம்ம எல்லாம் பழகுற ஆளுங்க யாருமே இருந்தா இந்த உலகத்துல யார் கூட நம்ம பழகுனாலும், நமக்கு எப்பவுமே டவுட் வர ஒரு விஷயம் தெரியுமா? இவன் நல்லவனா? கெட்டவனா? அப்படின்னு. அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப நல்லவன் மாரி நம்ம கூட பழகுவாங்க. ரொம்ப நல்ல பையன், நல்ல நல்ல பொண்ணு, பயங்கர அன்பா நம்மகிட்ட இருப்பாங்க. நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க நெனச்சு பாருங்களேன், இந்த உலகத்துல உங்கள ஹர்ட் பண்ணாத ஒரு மனுஷன் கூட இருக்க மாட்டாங்க. நீங்க எவ்ளோ பேர் கூட பழகியிருந்தாலும், உங்கள வாழ்க்கையில ஹர்ட் பண்ணாம ஒரு ஆள் கூட இருந்துக்க மாட்டாங்க. உங்க சொந்த அப்பா, அம்மாவா இருந்தாலும் சரி, கூட பொறந்தவங்களா இருந்தாலும் சரி, உங்கள எப்பயாச்சும் ஏதாச்சும் ஒரு டைம், எப்பயாச்சும் உங்கள ஹர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ இப்போ இப்படி அப்ப யார தான் நம்புறது அப்படின்னு கேட்பீங்க. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, யாரையும் நம்பக்கூடாது, இல்ல நம்பணும். எல்லாரும் இந்த உலகத்துல நம்ம மேல அன்பா இருப்பாங்களா? இல்ல நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றவங்க ரொம்ப அன்பா இருப்பாங்களா? இல்ல நம்ம பொண்டாட்டி, புருஷன், ஸோ யாரத்தான் நம்பணும் அப்படின்னு கேள்வி நெறைய வரும். ம். ஸோ யாராச்சும் ஒரு ஆளாச்சும் நம்ம வாழ்க்கையில நம்ம கூட அன்பா இருப்பாங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருப்பாங்க. யாருன்னா, நம்ம அம்மா, அப்பா தான். அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தான். நம்ம அந்த குழந்தை பருவத்திலருந்து ஒரு அடல்ட் பருவம் ஆவுற வரைக்கும். ஏன்னா, இந்த உலகத்தில எல்லா மிருகங்களும் பார்த்துக்கோங்களேன். ஒரு நாயா இருக்கட்டும், பூனையா இருக்கட்டும், அந்த குழந்தை அனிமல் இல்லன்னா குழந்தை நாயா இருந்தாலும் சரி, இந்த குட்டி பூனையா இருந்தாலும் சரி, அது மெச்சூர்ட் ஆயி நடக்கிற வரைக்கும் பத்திரமா பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் அத அவுத்து விட்டுருவாங்க. என்ன வேணாலும் எங்கேயாச்சும் போட்டும். அதுக்கப்புறம் அது செத்தா கூட கவலைப்பட மாட்டாங்க. ஸோ ஸோ இந்த இந்த இதுலருந்து கொஞ்சம் மாறுபட்டவன் தான் மனுஷன். ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா அன்பு அது எதுவுமே ஒரு எமோஷன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, ஒரு அன்பா இருந்தாலும் சரி, கோவம் வரதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அ புத்தி நமக்கு இருக்கு. அதனால தான் எமோஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா உள்ளவங்க. அதனால தான் நம்ம 6த் சென்ஸ் 5 அறிவு அப்படின்னு சொல்லுவோம். இல்லன்னா 6 அறிவுன்னு சொல்லுவோம். இப்போ அ மனிதர்கள்லருந்து இப்போ பிசிக்கலா எவல்யூஷன் ஆனீங்கல்ல. இப்போ புழுவாய், பூச்சியாய், அ அ மீனாய், அது மாரி அனிமல் ஆயி, குரங்குலேருந்து மனுஷன் இந்த மாரி எவல்யூஷன் வருது பார்த்தீங்களா? இந்த எவல்யூஷன்லேருந்து தான் இது பிசிக்கல் எவல்யூஷன் சொல்லுவோம். அதே மாரி தான் மென்டல் எவல்யூஷன். அதாவது மனுஷங்க ஓரோ காலகட்டத்திலயும் அ மூளையும் பரிமாணங்கள் நெறைய எவல்யூஷன் ஆயிருக்கு. அதனால தான் நமக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சென்ஸ் இருக்கு. ஆனா நம்மளோட அடுத்த ஜெனரேஷன் நம்மளால போக முடியாததுக்கு காரணம்னா, இந்த மருத்துவம்னு ஒண்ணு வந்ததுனால தான். இப்போ மிருகங்கள இல்ல பூச்சியிலருந்து ஏதாச்சும் அனிமல் எடுத்துக்கோங்களேன். அவங்க யாருக்குமே மருத்துவம்லாம் தெரியாது. உடம்பு தானா குணப்படுத்திட்டு இருக்கும். என்னதான் வந்தாலும் தானா குணப்படுத்திட்டு இருக்கும். ஸோ அதனால என்னன்னா எவல்யூஷன் ஸ்பீடா நடக்கும். அதாவது இப்போ தண்ணீல வாழ்ந்துட்டு இருந்த மீன் டக்குன்னு கரையோரம் வரும்போ, அதுலேருந்து தவளையா மாறிச்சு. அந்த ஒரு எவல்யூஷன் தானா அதுக்கு எவல்யூஷன் ஆயி, அ தண்ணீலருந்து சுவாசிக்கிறத விட, வெளியில சுவாசிக்கிற அந்த ஒரு தன்மை, அந்த பாடிக்கு தானா வந்தது தான். ஆனா மனுஷங்களோட நெக்ஸ்ட் எவல்யூஷன் ஏன் வரமாட்டேங்குதுன்னா, மனுஷங்க இப்ப சாகுற நிலைமைக்கு இருந்தா கூட டக்குன்னு மருத்துவம் வச்சு காப்பாத்திடுறோம். ஒரு நெக்ஸ்ட் எவல்யூஷன் எப்ப வருதுன்னா, அந்த எக்ஸிஸ்டிங் எவல்யூஷன் அழிய போற டைம் தான் நெக்ஸ்ட் எவல்யூஷன் வரும். அதாவது இப்போ ஒரு ஒரு 100 அ மீன்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு 80 மீன்கள் அ தண்ணீலருந்து நிலத்துக்கு வரப்போகுது. அப்ப என்ன ஆகும்னா, நிலத்துல இருந்து அதோட கெப்பாசிட்டி லேண்டுக்கு போணும். அதாவது தரையோரமா போணும்னா, அந்த 80 மீன்களும் செத்து, அதுக்கு குழந்தை பொறந்து அந்த எவல்யூஷன் ஆயி, கொஞ்சம் கொஞ்சமா அதோட குழந்தை கொஞ்சம் தரையில போகும். அதோட குழந்தை கொஞ்சம் தரையில போகும். அப்படி அந்த ஒரு 80 மீன்கள் தரையில அதோட ஜெனரேஷன் தரையில போயிடும். அப்படிதான் தவளைன்ற ஜெனரேஷன் வந்தது மீன்ல இருந்து. ஸோ அந்த மாரி மனுஷன் அந்த செத்து போற அந்த அந்த சைக்கிள் இருக்கு பார்த்தீங்களா? அது மனுஷனுக்குள்ள ஸ்டாப் ஆகும். ஏன்னா மனுஷங்க ஒண்ணுமே ட்ரை பண்ணிட்டு சாவறதில்ல. நோய்வாய்ப்பட்டு தான் சாவுறாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப மனுஷன் புதுசா ஒரு ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயம் இப்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பறக்க நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. மனுஷனி பறக்க ட்ரை பண்றான்னு வச்சுக்கோங்களேன். பறக்க ட்ரை பண்ணி செத்துடுறான். அவங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனும் பறக்க ட்ரை பண்ணுது. அப்ப என்ன ஆகும்னா, பறக்கிற டைம் கொஞ்சம் கூட என்ன சொல்றது? கொஞ்சம் ஹைட்ல பறக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப கொஞ்சம் ஹைட்ல பறக்க ஆரம்பிக்கும்போது என்ன ஆகும்னா, புதுசா ஒரு ரெக்கையெல்லாம் முளைக்க ஆரம்பிக்கும். அப்ப மனிதர்கள் அப்படியே ஒரு பெரிய ஒரு ஒரு புதிய ஒரு என்ன சொல்றது? ஒரு அனிமலாவே நம்மளால டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். ஸோ நம்மளுக்கு இந்த அறிவுல தான் அதனால இப்ப ஜெனரேஷன் என்ன சொல்றது? எவல்யூஷன் ஆயிக்கிட்டு இருக்கோம். பிசிக்கல் எவல்யூஷன் நம்மளோட முடிஞ்சு போச்சு. ஏன்னா மருத்துவம்ன்ற ஒரு இத கண்டுபிடிச்சனால, ஏதாச்சும் ஒரு சின்ன நோய் வந்தாலும் இன்ஜெக்ஷன் குத்துறதும், அது கூட நோய் கூட குணப்படுத்த முடியாது. சப்ரஸ் தான் பண்ணும் நோய. இப்ப இருக்கிற அலோபதி எல்லாம் சப்ரஸ் தான் பண்ண முடியும்.
ஓகே. நான் இப்ப ரொம்ப எவல்யூஷன பத்தி பேசிட்டேன். இது ஒரு பெரிய பெரிய டாபிக்ங்க. நான் அப்புறம் இத பத்தி பேசலாம். ஓகேவா? அப்ப நான் இப்ப சொல்லியிருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு யார நம்பலாம் இந்த மாரி விஷயத்த நம்ம பேசிட்டு இருந்தோம். உண்மையிலேயே நீங்க யார நம்பலான்னா, உங்கள மட்டும் தான் நம்பணும். இந்த உலகத்துல யாருமே எ என்ன சொல்றது? நம்ம ஒரு அடல்ட் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு மெச்சூர்ட் ஆயிட்டோம். அம்மாவோட துணையிலருந்து, அம்மா, அப்பா துணையிலருந்து நம்ம சொந்தமா நிக்க ஆரம்பிச்சுட்டோம்னா, அப்புறம் நீங்க யாருமே நம்பக்கூடாது. உங்கள மட்டும் தான் நீங்க நம்பணும். ஏன்னா, இந்த உலகத்துல எல்லாருமே வர்றது ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட்டுக்கு வேண்டி தான் பழகுவாங்க. அது சிலப்போ அன்பா இருக்கலாம், இல்லன்னா காசா இருக்கலாம். இப்போ ஒரு ஆள் உங்ககிட்ட அன்ப எதிர்பார்க்குறாங்க. அந்த அன்ப எதிர்பார்க்கறதுக்கு கூட காரணம் இதுவா இருக்கலாம். மத்தவங்க முன்னாடி அந்த அன்பு உங்களோட அன்பு ரொம்ப காமிச்சுக்க வேண்டியது அதுக்காக இருக்கலாம். எதுவுமே அதாவது ஒரு ஆள நான் உண்மையிலேயே நேசிக்கிறேன் அப்படின்னு யாருமே நேசிக்க மாட்டாங்க. அந்த நேசிக்கிற ஒரே ஒரு தன்மை எப்போ வரும்னா, நம்ம இந்த லவ் பண்ற டைம் ஒரு பொண்ணுக்கு வேண்டி நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்களா? அது கூட உண்மை இல்லங்க. ஏன் தெரியுமா? ஏன் ஏன் ஒரு 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 ரொம்ப முகம் நல்லாவே இல்லாத ஒரு முகம், கருப்பா ரொம்ப கருப்பு கூட நான் சொல்ல விரும்பல. ரொம்ப என்ன சொல்றது? பார்க்கவே நல்லா இல்லாத ஒரு பொண்ண யாரும் லவ் பண்ண மாட்டாங்க. அதே மாரி பார்க்கவே சுத்தமா நல்லா இல்லாத ஒரு பையன யாரும் லவ் பண்ண மாட்டாங்க. ஏன்? அப்படி லவ் பண்றதா இருந்தா, ஒரு ஒரு பொண்ணு, ஒரு 80 வயசு கிழவன லவ் பண்ணுவாங்களா? உண்மையா லவ் பண்ணுவாங்களா? இல்ல. அதே மாரி ஒரு 25 வயசு பையன், ஒரு 80 வயசு கிழவிய லவ் பண்ணுவாங்களா? கண்டிப்பா பண்ண மாட்டான். ஸோ, அதுல கூட ஏதாச்சும் ஒரு அட்ராக்ஷன், அவங்களோட கொஞ்சம் அட்ராக்ஷன் ஏதாச்சும் வந்தா தான் லவ் பண்ணுவாங்க. ஸோ, ஃப்ரெண்ட்ஷிப்ல கூட இதே மாரி தான். என்ன ஒரு நம்ம யாரு கூட போய் என்ன சொல்றது? நம்ம ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ, ஒரு லவ்வோ, இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வைக்கிறதா இருந்தாலும், இந்த உலகத்துல எல்லாருமே ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பெனிஃபிட்டுக்கு வேண்டி மட்டும் தான் உங்க கூட நிக்காது. உங்கள சுத்தி இருக்கிற ஒரு ஜீவராசிகளும், இந்த மனிஷ ஜீவராசிகள சொல்றேன். உங்கள சுத்தி இருக்கிற எல்லா மனுஷ ஜீவராசிகளும், உங்க கூட பேசுற, பழகுற எல்லா ஜீவராசிகளும், உங்ககிட்ட இருந்து ஏதாச்சும் ஒண்ண எதிர்பார்க்காம பழக மாட்டாங்க. இது நான் 100% சொல்றேன். ஏன் அப்படி பழகுறதா இருந்தா, அப்படி உண்மையா ஒரு ஆள நீங்க பழகுறதா இருந்தா, அது 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 யாருமே எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு தான் சித்தர்கள் நம்ம பார்க்குறோம். உண்மையான சித்தர்கள பத்தி பேசுறேன். உண்மையான சித்தர்கள் அவங்க அன்பு வைக்கிறது இல்லங்க. அவங்க இப்ப நம்ம நம்ம இப்போ ஒரு ரோட்ல ஒரு நாய பார்த்தோம்னா, சாப்பாடு ஏதாச்சும் சும்மா அது நம்ம கூடயே நின்னுட்டுருக்கு நம்ம ஏதாச்சும் போடுவோம் பார்த்தீங்களா? அவ்வளோ வரைக்கும் தான் இருக்கும். இந்த உண்மையான அன்புன்றது அவ்வளோ வரைக்கும் தான் இருக்கும். அத விட பெருசா, "ஐயோ! வாடா" அப்படியே ரொம்ப கேரிங் எல்லாம் காட்டுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரியெல்லாம் இருக்காது. உண்மையான அன்புனா, "சரி வர்றானா, ஓகே. இந்தா நாய் வருதா, பூனை வருதா, சரி இந்தா ஒரு மீன் துண்டு போட்டு குடுப்போம்." இந்த லெவலுக்கு தான் இருக்கும். மனுஷனுக்குள்ள ஒரு மனிதனோட அன்புன்றது அவ்வளோ லெவலுக்கு தான். அதனால தாங்க இந்த சித்தர்கள் நம்ம எல்லாம் பார்க்க போம்போது, அவங்க அன்பு காட்டுற ஏங்க அன்பு ரொம்ப என்ன சொல்றது? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போறது என்னன்னா, அவங்க அவங்க கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்களோ, நம்மள நம்மள பார்த்த உடனே ஆசீர்வாதம்லாம் பண்ணி, "நல்லா வருவ" அப்படிலாம் சொல்லுவோம். அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஆனா, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தோணுச்சுன்னா, "சரி ஓகே, நீ ரொம்ப கஷ்டப்படுற" அப்படின்னு அவங்க மனசுல நெனச்சா போதும், அவங்களோட அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிடும். நம்மளோட கர்மா கொஞ்சமா போகவும் செஞ்சிரும். ஸோ இதுல ஏன் இப்படி நடக்குது? ஏன் இப்படி அ இத ஏன் சொல்ல வரேன்னா, இந்த உலகத்துல கர்மான்னு ஒண்ணு இருக்குங்க. இந்த கர்மான்றது நம்ம அந்த கர்மா கனெக்ட்ல இருக்கோம். நம்ம எல்லாம் அந்த கர்மாவோட கனெக்ட்ல இருக்கோம். அதாவது லைஃப இந்த வேர்ல்டு வந்து பேலன்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கு. நல்லது செஞ்சா நல்லது நடக்கும். கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும். ஒரு ஆளு செத்தா அங்க இன்னொரு ஆளு உயிரோட வருவான். ஈவன் நம்ம பொறந்தது எதுக்குன்னு தெரியுமாங்க? ஏதாச்சும் ஒண்ணோட ரிசல்ட்டா தான் இருக்கும். இப்ப இப்ப நம்ம பொறந்தோம். அது வந்து ஏதாச்சும் ஒரோட ரிசல்ட்டா இருக்கும். நம்ம இப்ப ஆட்டிட்யூட் நம்மளோட பிஹேவியர் எல்லாம் இப்ப எப்படி இருக்கோ, அது ஏதாச்சும் ஒரு ஆளோட பிஹேவியரோட ஆப்போசிட்டா தான் இருக்கும். ஸோ எல்லாமே இந்த உலகத்துல பிளஸ் மைனஸ் அப்படிதான் நடந்துட்டு இருக்கும். அதனால தான் இந்த கர்மா, அ இந்த ரீபர்த்ன்றது உண்மைன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த ரீபர்த்ன்றது எப்ப நிக்கும் தெரியுமாங்க? இந்த இந்த கர்மாவோட கனெக்ஷன் உள்ள ஆளுங்கள்ல இருந்து நம்ம செப்பரேட் ஆயி தனியா போகும்போது தான், இந்த ரீபர்த்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியும். இது இப்படி சுழற்சி சைக்கிளிங் ஆயிக்கிட்டே இருக்குங்க. அதனால தான் இந்த என்ன சொல்றது? ஸ்பிரிச்சுவலா எல்லாரும் போவாங்க தெரியுங்களா? நம்ம அ என்ன சொல்றது? அந்த என்லைட்மென்ட் நமக்கு வரணும் அப்படின்னு நம்ம நெனைக்கும்போது, நம்மளால முடியாது. ஏன்னா நம்ம இந்த இதுக்குள்ள வலைக்குள்ள சிக்கிட்டோம். இந்த வலைக்குள்ள இருந்து செப்பரேட் ஆகுற நெறைய பேருங்க யோகி ஆயி போறாங்க. சித்தராவதுக்கு வேண்டி காட்டுக்குள்ள போறாங்க. ஏன்னா அந்த காட்டுக்குள்ள போய் எல்லாருந்தும் தனிமையா இருக்கும்போ, அவங்க அந்த கர்மிக் அந்த இதுலருந்து அந்த கனெக்ஷன்லருந்து தப்பிச்சுருவாங்க. அதுலருந்து செப்பரேட் ஆயிடுவாங்க. அப்போ ரிமைனிங் சுத்தி இருக்கிற பீப்பிள்குள்ளேயே தான் இந்த கர்மா ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா இவங்க யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. இவங்க யார்கிட்டயும் கனெக்ட் ஆகுறதில்ல. அவங்க ஒரே டைரக்ட் யூனிவர்ஸ் கிட்ட மட்டும் தான் கனெக்ட் ஆயிருப்பாங்க.
அதனால தான் அவங்களுக்கு வேற என்ன சொல்றது? வேற ஒரு பிரச்சனையோ, கர்மா வரும். ஆனா இவங்களுக்கு உங்களோட ஆரா அதனால தான் பயங்கர ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவங்க இந்த கர்மிக்ல இருந்து கனெக்ஷன்ல இருந்து டிஸ்கனெக்ட் ஆனவுனே, இவங்களோட தனியா இவங்க ஆரா ஒண்ணு கிரியேட் ஆகும். இந்த ஆரா என்ன சொல்றது? எந்த கர்மா வந்தாலும் அத டிஸப்பியர் ஆக்கிடும். இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் சயின்டிஃபிக்கா இருக்கும். நம்ம அத பத்தி டீட்டெயிலா பேசுவோம். ஸோ இப்ப நான் இன்னைக்கு சொல்ல வந்த டாபிக்னா, இந்த நம்ம கூட பழகுறவங்கள நல்லவங்களா, கெட்டவங்களா எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, கண்டே பிடிக்க முடியாது. எல்லாருமே கெட்டவங்க தான். எல்லாருமே கெட்டவங்க தான். அதனால நான் எல்லார்ட்டயும் பேசக்கூடாது அப்படி சொல்லலங்க. மனுஷனா பொறந்தா ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட்டா இருந்தா மட்டும் தான் ஒரு ஆள்கிட்ட பழகணுன்றது மனுஷனோட நேச்சர். இப்போ ஒரு நாய் நம்மகிட்ட சாப்பாடு போட்டா நம்ம கூட வந்துரும் பார்த்தீங்களா? அதாவது நாய் அடிச்சா நம்மள பார்த்து பயந்து ஓடிடும். அந்த நாய் நம்மகிட்ட ஏன் வருது? சாப்பாடுக்கு போடுறனால நம்மகிட்ட வருது. அதேதாங்க. ஒரு ஆள் உங்ககிட்ட வர்றாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட்டா இருந்தா மட்டும் தான் வருவாங்க. அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால நீங்க ரொம்ப இதா இருக்கணும்னு நான் சொல்ல விரும்பல. நான் சொல்ல விரும்புறது அந்த பெனிஃபிட் தான் வராங்க. அப்ப நம்மளும் அவங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட்டோட நம்ம நல்லதே செய்வோம். இல்லாம சண்டை போடுறதோ, அத பத்தி அவங்ககிட்ட பேசாம இருக்கிறதோ, அத பத்தி நான் சொல்ல விரும்பல. இது எப்பவுமே மனசுல வச்சிருந்தா போதுங்க. நம்ம நம்ம எல்லாரும் யார்கிட்டயுமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருப்போம். இந்த உலகத்துல எல்லா பிரச்சனைக்கும் ரொம்ப ரொம்ப ஆணிவேரா இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமாங்க? நம்ம ஃபேஸ் பண்ற பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே ஆணிவேரா இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் எக்ஸ்பெக்டேஷன்ங்க. எதிர்பார்ப்புகள். ஒரு ஆள்கிட்ட நம்ம பயங்கரமா எதிர்பார்ப்போம். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அப்ப அது கிடைக்காம போகும்போது இப்ப லவ்வ வச்சுக்கோங்களேன். ஒரு 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 லவ் பண்ணும்போ ஒரு பொண்ணுகிட்ட நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். நம்மள இந்த மாரி கேர் பண்ணிப்பா. ஆனா, அந்த மாரி பண்ணாதாம நமக்கு கஷ்டமா இருக்கும். டெய்லி இந்த டைம் கூப்பிடுவான்னு நம்ம வெயிட் பண்ணுவோம். கூப்பிட மாட்டா. அப்போ நமக்கு கஷ்டமா இருக்கும். அதே மாரி தான் பசங்களும் சரி, எப்பவுமே கூடயே இருப்போம்னு பொண்ணுங்க நெனைக்கும். இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாரி எக்ஸ்பெக்டேஷன் அது மாரி நம்ம அ ஒரு வேலைக்கு போறோம்னா இவ்ளோ சம்பளம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அது கிடைக்கல நம்ம ஹர்ட் ஆவோம். இந்த இந்த எதிர்பார்ப்புகள்லருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நான் இந்த ஒரு இது சொல்றேன். ம். எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இந்த உலகத்துல மனிதர்கள் நம்ம கூட பழகுறதே அதுக்கு தான். ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட். அதே மாரி உங்களுக்கு ஒரு வேலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலை கூட நம்ம நமக்கு சம்பளம் தருதுன்னு சொல்லுவோம்ல. ஒரு கம்பெனில நம்ம போறோம். அந்த கம்பெனில நமக்கு சம்பளம் தர்றாங்க. அந்த சம்பளம் கூட ஏன் வருதுன்னா, நம்ம அதுக்கு அந்த கம்பெனி வளர்றதுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணா மட்டும் தான், அது நமக்கு சம்பளம் தரும். இல்லாம சும்மாலாம் சம்பளம் கிடைக்காது. கரெக்ட்டா? அதேதாங்க எல்லாமே. இந்த உலகத்துல சுத்தி நடக்கிறது எல்லாமே நம்மகிட்ட ஏதாச்சு எ எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்மகிட்ட ஏதாவது பெனிஃபிட் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே. அதனால நீங்களும் யாரையுமே யார்கிட்டயும் ஒண்ணுமே எதிர்பார்க்காதீங்க. ஓகே. நம்மகிட்ட ஒரு ஆள் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டா ஒருத்தன் இருக்கானோ, அவன் நம்மள்கிட்ட பெனிஃபிட் மேபி நம்ம அன்பு கூட பெனிஃபிட் அவன் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கலாம். அவன் நம்மகிட்ட பழகுறதே நம்மளோட அன்பா இருக்கலாம். அவன புரொடெக்ட் பண்றதுக்கா இருக்கலாம். அதுவும் ஒரு விதமான எக்ஸ்பெக்டேஷன் தான். ஒரு பெனிஃபிட் வேண்டி தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதனால எல்லார்கிட்டயும் நம்ம ரொம்ப அன்பா இருக்கணும்னு சொல்ல விரும்பல. அத நம்ம ஒரு நார்மல், ஒரு நியூட்ரல் ஸ்டேஜ்ல பார்த்துக்கணும். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு டாபிக். ம். ஸோ அடுத்த நிகழ்ச்சியில பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.